எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் ஆழமாக ஆராயும் திறமை கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க குறிக்கோளை அடைய மிகவும் உறுதியோடு செயல்படுவாங்க. சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. பிறரின் மதிப்பை அதிகமா முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். குருவின் நில, சனி, ராகு கேதுவின் தாக்கம் போன்ற கிரகங்களின் அடிப்படையில இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல், திருமணம், சொத்துக்கள், தொழில், கல்வி போன்ற பல்வேறு துறைகள்ல சாதகமான மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்புங்க. நிச்சயமா சாதகமான மாற்றங்கள் நடந்தே தீருங்க. இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு நல்லதெல்லாம் நடங்க போகுது. இது அவசர நிலையை குறிக்குதுங்க. இந்த வருஷத்துல திடீர் மாற்றங்கள் இருக்கும். குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால குரு பார்த்தா கோடி நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம், பொன், நகை சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல நிறைய வெற்றிகள் கிடைக்கும். வீடியோவை முழுமையா பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்குங்க. விருச்சிக ராசியின் பொதுவான குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி. இவங்க பயங்கரமாக சிந்திக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா எப்படியாவது அதை அடைந்தே தீருவாங்க. ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், திறமையாளர்கள் போன்றோர் இந்த ராசியில அதிகமா இருக்காங்க. பிடிவாத குணம் அதிகம் இவங்க கிட்ட இருக்கு. ஒரு விஷயத்த முடித்தே ஆக வேண்டும் என்ற திறமை இவங்க கிட்ட இருக்கு. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்துங்க. நிச்சயமா முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க. கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாங்க. ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் கேந்திர யோகத்துல இருக்காங்க. சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவத்துல இருக்காரு. குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா 9ஆம் இடத்துக்கு வந்து ராசிய பாக்குறாரு. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கறதால இது ஒரு யோகமான அமைப்புங்க. இந்த கிரகங்கள் அனைத்தும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறாங்க. அதனால அவை தங்கள் வேலையை சரியாக செய்யுங்க. ஜாதகத்தை வச்சு பார்த்து எந்த கிரகம் யோகமான கிரகம் அப்படின்னு தெரிஞ்சு செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கடன், பகை, வழக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்காது. குரு கெட்டு போயிருந்தா இடப்பிரச்சனை, பூமி பிரச்சனை, நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பிரச்சனை, திருமண தடை, படிப்பு, தொழில பிரச்சனை எல்லாம் ஏற்படலாம். ஆனா இந்த வருஷம் காதல், திருமணம், சொத்து வாங்குதல், இடம் வாங்குதல் போன்ற விஷயங்கள் சிறப்பா இருக்கும். சொகுசு காரு, பங்களா வாங்க திட்டம் இருந்தா அதை செய்யலாம். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தாத்தா சொத்து கிடைக்கலாம், அம்மா சொத்தும் கிடைக்கும். இடத்தை விற்க முடியாம இருந்தா அதுவும் இந்த காலகட்டத்துல விற்பனைக்கு போகும். இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கைய மாற்றக்கூடிய சக்தி ஒண்ணு வரப்போகுது. வங்கியில கடன் கேட்டா கடன் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போறதுனால எதிரிகளை வெல்ல முடியும். வழக்குகள்ல ஜெயிக்க முடியும். அரசாங்கம் மூலமாக நல்ல முடிவுகள் வரும். விசா பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை, வேலை பிரச்சனை எல்லாம் சரியாகும். வெளிநாட்டுல படிக்க நினைக்கிறவங்களுக்கு அங்கேயே நிரந்தர வேலை கிடைக்கும். மருத்துவ படிப்பு, ஐடி படிப்பு, வங்கி சம்பந்தப்பட்ட படிப்பு, கலை சம்பந்தப்பட்ட படிப்பு என எந்த படிப்பா இருந்தாலும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை இந்த காலகட்டத்துல பெற போறீங்க. பெண்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய
மாற்றங்கள் தரக்கூடியதா இருக்கு. தொழில் மற்றும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க இது சரியான நேரமா இருக்கு. தொழில் கஷ்டங்கள் இருக்காது. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமனார் மாமியார் உறவுகள் நன்றாக இருக்கும். பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க. மருத்துவம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி, நெருப்பு சார்ந்த தொழில், இரும்பு சார்ந்த தொழில் எல்லாமே நல்ல மாற்றமா இருக்கும். விருச்சிக ராசிக்கு எந்த கெட்டதும் நடக்காது. ஜாதகத்தை மாத்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பொறுமையான குணம், அமைதியான குணம், ஒழுக்கமான குணம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. குரு உச்சத்துல இருக்கிறதுனால படிப்புகள், பணம், சொத்துக்கள் போன்றவற்றில நீங்க சிறந்து விளங்குவீங்க. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டாரு. சொந்த வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. குருவின் பார்வை, பொன் பொருள், நகை சேமிப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும். நீங்க புத்திசாலியா இருக்கீங்க. ஆனா மனசுல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் குழப்பங்கள் நீங்கி கடன், பகை, எதிரி, வழக்கு எதுவுமே இருக்காது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இருக்கு. ஐடி, வங்கி, கமிஷன், வியாபாரம் போன்றவற்றில நீங்க சிறந்து விளங்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கட்டளைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ரகசியங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. பழி வாங்கும் எண்ணத்தை குறைச்சிருங்க. யாரையும் முழுமையா நம்பிராதீங்க. உங்களோட பலத்தை மறைச்சு வச்சுக்கோங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. அப்பத்தாங்க உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். சிந்திச்சு பேச கத்துக்கோங்க. நண்பர்களை கவனமா தேர்வு செய்ய கத்துக்கோங்க. தீய பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. மன அமைதியை காத்துக்கோங்க. தியானம் செய்யுங்க. யோகா பண்ணுங்க. பொறுமையை கத்துக்கோங்க. தேவையில்லாம சண்டை போடாதீங்க. பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. பணத்தை செலவு பண்ணும்போது பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க. எதிரிகளிடமிருந்து கவனமா இருந்துக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு ரிஸ்க் எடுங்க. குடும்பத்தை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. பொறாமப்படுற குணத்தை தவிர்த்துருங்க. நல்லவர்களோட நட்பா இருங்க. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. நேரத்தை மதிக்க கத்துக்கோங்க. உடல் நலத்தை கவனமா கவனிச்சுக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரத்துக்கு தூங்குங்க. ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. நேரத்துக்கு உணவெடுத்துக்கோங்க. நேரத்துக்கு தூங்குங்க. சுய கட்டுப்பாட கத்துக்கோங்க. எல்லாரையும் மதிக்க கத்துக்கோங்க. பொய் பேசுறத தவிர்க்க கத்துக்கோங்க. நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயங்களா தாங்க இருக்குங்க. கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச தப்ப திருத்த கத்துக்கோங்க. அனைவரையும் பார்த்து பயக்கிறத நிறுத்திடுங்க. எல்லாருக்கும் உதவி செய்ய கத்துக்கோங்க. நீங்க கடவுள் மீது இருக்கக்கூடிய பக்தியை வளர்த்து கொள்ளுங்க. மன உறுதியை வளர்த்து கொள்ளுங்க. தேவையில்லாத இடத்துல எந்த ஒரு செயலையும் செய்யவும் கூடாது. எந்த ஒரு பேச்சையும் நீங்க பேசக்கூடாதுங்க. நீங்க திட்டம் போடுறதை எல்லாத்தையுமே ரகசியமா வச்சுக்கோங்க. தீய நண்பர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துருங்க. அவசர முடிவுகள் எடுக்கிறத ஒரு நாளும் எடுக்கக்கூடாது. அமைதியா இருங்க. உழைப்ப ஒரு நாளும் கைவிட்றாதீங்க. பாதுகாப்பா வாழ கத்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளாதாங்க இருக்குங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி.
அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் விசாகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க, திறமையானவங்க, குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க. இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, கற்பனை திறன் மிக்கவங்களா இருக்காங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வங்கியில வேலை, ஆசிரியர் பணி போன்ற கடினமான வேலைகள் சிறப்பாக அமையுங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வெளிநாடு செல்றது, அரசாங்க வேலை கிடைக்கிறது போன்ற யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையே ஆரோக்கியமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க, குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க. சனி வக்ரமா இருந்தா ஏற்பட்ட தடைகள் நீங்கி வேலை மாற்றம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். சொத்துக்கள் சேரும், திறமையான வேலைகள் கிடைக்கும், பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் உயருங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே உங்களை தேடி வந்துருவாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவாற்றல் மிக்கவங்க, வேகமாக செயல்படக்கூடியவங்க. 2025 ஏற்பட்ட தடைகள் நீங்கி 2026 வாழ்க்கை பிரகாசமா அமைய போகுது. வெளிநாடு செல்லும் யோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை மற்றும் உத்தியோகத்துல மாற்றங்கள், ITI துறையில முன்னேற்றம், ரியல் எஸ்டேட் துறையில லாபம் போன்ற பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் காணாம போயிரும். உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா மாறிடுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கனிவான வார்த்தைகளால அனைவரையும் கவரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் வசதிகள் அதிகரிக்க போகுது, மதிப்பு மரியாதையும் கூட போகுது. ஆனா வீண் செலவுகள் உண்டாகும். மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வரவேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிய திறமையா நீங்க செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது. எதிலும் அவசரப்படாம இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை பெற போறீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகிறது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படும்.
கவனம் தேவைங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவங்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்க பாடுபடுவீங்க. பெண்களுக்கு மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுறது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமா முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்துல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுக்காரங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரியத்தடை காணாம போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போகுது. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போகுது. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணல் நீரா கரைய செஞ்சிருவாருங்க. நன்றி, வணக்கங்க.